இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அகிலா, நீ நார்மலா இல்லையே. உன்கிட்ட ஏதோ டென்ஷன் தெரியுது. என்னாச்சு? கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சதெல்லாம் பொய்ன்னு தெரிய வரும்போது மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சுங்க. அதான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கேன். என்ன அகிலா சொல்ற? என்ன பொய், என்ன பயம்? எனக்கு ஒன்னும் புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. குளத்துக்குள்ள இருந்த ஸ்படிகலிங்கம் ஐஸ்வர்யாவுக்கு கிடைச்சதா தானே நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, உண்மை அதானே? உண்மை அது இல்லைங்க. ஸ்படிகலிங்கம் ஐஸ்வர்யா கைக்கு கிடைக்கல, பார்வதி கைக்கு தான் கிடைச்சிருக்கு. கடவுள் இருக்கான். கிடைக்க வேண்டியவங்க கைக்கு தான் லிங்கம் கிடைச்சிருக்கு. பார்வதி தான் இந்த வீட்டு மூத்த மருமகங்கிறதுக்கு கிடைச்சிருக்கிற இன்னொரு அங்கீகாரம் இது. அகிலா கிட்ட பார்வதி விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கிறது, எப்போ ஆரம்பிக்கிறதுன்னு காத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ குருஜி ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. இதை நாம கெட்டியா புடிச்சுக்க வேண்டியதுதான். அகிலா, கடவுளா இருந்தாலும் இப்படித்தான் நடக்கணும்னு விதி இருந்தா அப்படி நடந்துதானே தீரும். குருஜியும் அதைத்தானே சொல்லியிருக்காரு. கடவுளா இருந்தாலும் விதியை மாத்த முடியாது. அந்த விதியை ஏத்துக்கிற மனநிலைக்கு நீ தயாராயிக்கோன்னு குருஜி உன் நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அகிலா, உன் அறிவுக்கும் மனசுக்கும் படுறது சரியாதான் இருக்கும்னு குருஜி உன்கிட்ட சொன்னார்ல. இப்ப நீ சொல்ல, இந்த குடும்பத்து மருமகளுக்கு கிடைக்க வேண்டிய ஸ்படிகலிங்கம் பார்வதிக்கு கிடைச்சிருக்கு. எதனால இப்படிலாம் நடக்குது? இதெல்லாம் பார்க்கும்போது உன்னோட அறிவுக்கும் மனசுக்கும் என்ன தோணுது அகிலா? என்ன என்னங்க இதுதான் சந்தர்ப்பம் நினைச்சு என்ன ஆழம் பாக்குறீங்களா? இல்ல அகிலா, நீ போதும், நிறுத்துங்க. உங்க பிறந்த நாள் அன்னைக்கு ஆதியையும் பார்வதியும் சம்பந்தப்படுத்தி பார்வதிய மருமகளா ஏத்துக்க தயாரானீங்க. இப்பவும் நீங்க பேசுறத வச்சு பார்த்தா அதே மனநிலையில தான் இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. இல்ல அகிலா, குருஜி சொன்னது நடக்கிற சம்பவங்கள். எதுவும் பேசாதீங்க. ஏற்கனவே ஆதி பார்வதியோட ஜாதகத்தை பார்த்த ஜோசிக்காரன் கூட புருஷன் பொண்டாட்டி ஜாதகம் அதுதான் விதின்னு சொன்னான். அதுக்காக நான் அதை ஏத்துக்க முடியுமா? வேற எந்த விஷயத்துல வேணாலும் எல்லாம் விதிப்படி நடக்கட்டும்னு என்னால என்ன சமாதானப்படுத்திக்க முடியும். ஆனா இந்த ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு ஒரு அவமானம், ஒரு கௌரவ குறைச்சல் ஏற்பட விதி இருக்குன்னு அந்த கடவுளே நேர்ல வந்து சொன்னாலும் நான் சமாதானமாகி விட்டு கொடுத்துட மாட்டேன். என்னோட அறிவுக்கும் மனசுக்கும் இப்படிதான் நடக்கும்னு தோணுது. ஆனா அதே அறிவும் மனசும் தான் பரம்பரை கௌரவத்துக்கு களங்கம் ஏற்படுற மாதிரி எதையும் அனுமதிக்காதேன்னு சொல்லுது. ஆதிக்கடவுர் பரம்பரையோட கௌரவத்துக்கு ஒரு களங்கம் ஏற்படணும்னு விதியே இருந்தாலும் அந்த விதிய நான் என் மதியால மாத்தி காட்டுவேன். அந்த முயற்சியில இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட உயிரே போனாலும் அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. எனக்கு என் பரம்பரை கௌரவம் தான் முக்கியம். கொஞ்சம் 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 பொறுத்துக்கம்மா, தோ வந்தாச்சு. உனக்கு அப்புறம் நான் சாமியா கும்பிடுறது அகிலாண்டேஸ்வரி அம்மாவை தான். அவங்கதான் எனக்கு எல்லாம். அவங்களுக்காக என் உயிரை கொடுக்கறதா இருந்தா கூட சந்தோஷமா கொடுப்பேன். ஆனா என் அப்பா தாலி கட்டின புருஷனெல்லாம் விட்டு கொடுக்க சொல்றாரு. எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. அதனாலதான் உன்னை தேடி வந்திருக்கேன். என் குழப்பத்துக்கு நீதாமா ஒரு தெளிவை கொடுக்கணும். கொஞ்ச நேரம் வழி பொறுத்துக்கோ.
கொஞ்ச தூரம் தாம்மா. அம்மா என்னால முடியலம்மா. ஆத்தா, இந்த பொண்ணு உன்னைத்தானே நம்பிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு ஒரு நல்ல வழி காட்டக்கூடாதா? என்னாச்சுமா? சாமி, என் பொண்ணுக்கு நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சாமி. எதுக்கு உங்க பொண்ணு இப்படி கடுமையான பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கா? அவ புருஷன் திரும்பி வரணும், அவரோட சேர்ந்து வாழணும் தான் இப்படி கடுமையான பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா சாமி. என்ன பிரச்சனை? அந்த பொண்ணோட புருஷன் எங்க இருக்காரு? தெரியல சாமி. அவர் எங்க இருக்காரு, உயிரோட இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. இவ புருஷன் காணாம போய் 4 வருஷம் ஆச்சு. அவரை பத்தி இது வரைக்கும் ஒரு தகவலும் கிடைக்கல. நாங்க எல்லாரும் அவர் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றோம், இருந்தா வந்திருப்பாருன்னு சொல்றோம். ஆனா என் பொண்ணு, என் புருஷன் திரும்பி வருவாரு, நாங்க சேர்ந்து வாழ்வோம், ஆத்தா என்ன புருஷனோட சேர்த்து வைப்பா, அவ என்ன கைவிட மாட்டான்னு சொல்லி இப்படி கடுமையான பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா சாமி. என் பொண்ணோட நிலைமைய பார்த்து என் சொந்தக்கார பையன் அவளுக்கு மறுவாழ்வு கொடுக்க தயாரா இருக்கான் சாமி. ஆனா என் பொண்ணு அவ நம்பிக்கையில உறுதியா இருக்கா. என் புருஷன் வந்துருவான், ஆத்தா என்ன சேர்த்து வைப்பான்னு யார் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறா. நீங்களாவது கொஞ்சம் அவளுக்கு எடுத்து சொல்லுங்களேன். 4 வருஷமா திரும்பி வராத உன் புருஷன் இனிமேலுமா திரும்பி வர போறாரு? போதும், நிறுத்துங்க. என் புருஷன் இனிமே திரும்பி வர மாட்டாருன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? இல்ல என் புருஷன் உயிரோட இல்லைன்னு யாராவது கன்ஃபார்ம் பண்ணீங்களா? எதை வச்சு என் புருஷன் திரும்ப வரமாட்டாருன்னு சொல்றீங்க? எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் புருஷன் கண்டிப்பா திரும்ப வருவாரு. எந்த நம்பிக்கையில உன் புருஷன் வருவாருன்னு சொல்றமா? இதோ உள்ள இருக்காளே அந்த ஆத்தா மேல இருக்கிற நம்பிக்கையில தான் சொல்றேன். எங்க அம்மாவும் மத்தவங்களும் என்ன பார்த்து நான் கஷ்டப்படுறதா நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. நான் கஷ்டம் எல்லாம் படல. இதெல்லாம் என்னோட கஷ்டம் இல்ல, அந்த ஆத்தாவோட கஷ்டம். என்னை என் புருஷன் கூட சேர்த்து வைக்கிறது அந்த ஆத்தாவோட பொறுப்பும் அவளோட கடமையும் தான். எல்லாத்தையும் அந்த ஆத்தா பாத்துப்பா. என் வாழ்க்கைய நான் அவகிட்ட ஒப்படைச்சிட்டேன். என் புருஷனை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது அந்த ஆத்தாவோட பொறுப்பு. 4 வருஷத்துல அவரை நான் மறந்துட்டு போறதுக்காகவா நான் காதலிச்சு எதிர்ப்பு மீறி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? என் புருஷனை ஆத்தா கொண்டு வந்து என் கூட சேர்த்து வைப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க பொண்ணோட நம்பிக்கைய பார்த்தா அவங்க நம்பிக்கை வீண் போகாதுமா. அந்த ஆத்தா அவங்க புருஷனை கொண்டு வந்து சேர்த்துருவா. சரி. நீங்க உங்க பொண்ணை அழைச்சிட்டு போங்க. புடிங்க. இந்தாம்மா, நல்லா இருக்கணும். ஓம் கீம் கரீம் ஐம் குபேலட்சுமி ஐங்க